அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இருவினை மாடுகளை ஏகவிடு போனேன். இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை ஏதில் ஒரு ரெண்டு மூச்சில் உருவாது. இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ, அதனால் இருவினை மாடுகளை ஏகவிடு கோனேன் நல்லா ஓட்டி பாடுறாரு. உன் அடங்கமான மனமென்ற மாடு அடங்கிவிடும் கோனேன்னா இது ரெண்டால் தாண்டா இந்த மனம் வேலை செய்யுது. இந்த பழ போன மனம் வந்து அடங்கவே அடங்காது. இதை நல்லா ஓட்டினா அது அடங்கிட்டான். அங்காடி நாய் போல அலையாது, கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. உன் மனசை கட்டி வைக்கலாம், உனக்கு வர ஆபத்து தெரியாது. இதை கட்டி வச்சின்னா தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்ப, உஷாராக வாழ்வு. வாசப்பட்டியில் நாயை கட்டாத, நாய் வளர்க்குற நாய் வளர்க்கலாம் ஆபத்து பக்கத்து விட்டான்லாம் போய் துணிச்சு அங்கே தூங்கிடும். உன் வீட்டில் திடம் போனான்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத விடா. அங்காடின்னா தெரு தெரு தெருநாய், கடத்தரு கடத்தெரு நாய்ங்க. கடத்தருவில் தெரிய விடாத இந்த மனசை உனக்குள்ளே அடக்கி வை, அது உனக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு. அதனால் மனசை அடக்கி மனம் அடங்கணும்னா ஒரு நல்ல குருவை தேடி வந்தால் மட்டும்தான் இந்த மனதை மூச்சு அடக்க தெரியணும். அந்த குருவுக்கு தெரியணும் முதல்ல. புக்கில் படிச்சுட்டுலாம் அடக்கிட முடியாது. ஆமாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குருவாக இருக்கிறவன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணையா, எல்லா விஷயம். திருக்குறள் எழுதிக்கிறார் வள்ளுவர்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு எழுதிட்டார். அதுக்கு மறுப்பே சொல்ல முடியாதுக்குது. அது மாதிரி ஒரு குருவாக இருக்கிறவன் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு உபதேசம் வாங்கிட்டு நான் குருவாகிட்டேங்கன்னா இது அவன் மேலே தப்பு இல்லை, அவங்க என்ன தேடி போகிற ஜனங்க மேலே தப்பு. அந்த யோசனை மக்கள்கிட்ட இல்லை. அதனால் இவங்க போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இதுதான் சமயம், காசுக்காக பயன்படுத்திக்கிறான். ஒரு குருவாகப்பட்டவன் அவன் வாழ்க்கையை அழிச்சிக்கணுங்க. அப்போ தான் அவனுக்கு இன்ப துன்பத்தை பற்றி தெரியும். இல்லைன்னா புத்தகத்தை பற்றி ஞானம் பேசுனா ஒருபோதும் அந்த ஞானம் உதவாது. அனுபவித்து பேசுகிற குரு வார்த்தை ஒவ்வொன்றும் பாழாகாது இந்த பூமியில். அது இருந்துக்கினே இருக்கும் அந்த உலகத்தில். அந்த மாதிரி அனுபவித்து ஆகணும் குருமார்கள், அது தவறில்லை. ஆனால் எதுவும் தெரியாத குருன்னு போய் உட்காந்துக்கின்னு 4 பேரை ஏமாற்றின்னு இருக்கிறதால கடவுள் வழியில் பாவமே பண்ணக்கூடாது. இருக்கிற பாவத்தெல்லாம் கடவுளாக இருந்தால் இருக்கணும். கடவுள் வழியிலே போய் பாவம் அது எங்கே போய் அழிக்குது. அதனால் அதான் சொல்கிறேன், காசில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றான் அகஸ்தியர். இந்த மாதிரி பண்ணுறவனுக்கெல்லாம் இங்கேத்தோடு போகாது. காசில் உனக்கு 7 நரகம் காத்துங்குதுன்றான். அதனால் அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போகக்கூடாது. போகிறவங்க அவங்கள நம்ம தடுக்க குருவை ஒரு குருவை தேடணுன்னா நான் என்ன சொல்லிங்கிறேன், கடவுளை தேடு நான் யாருக்கிட்டுமே சொன்னதே கிடையாது. யாருக்கிட்டும் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கடவுளை தேடுறது நான் அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு இல்லை. ஒரு ஊரில் அட்ரஸ் இல்லாத ஒருத்தர் வீட்டை கண்டுபிடிக்கணுன்னே கஷ்டம், கண்டுபிடிக்க முடியல. எங்கே இருக்குது வீடுன்னு ஒரு 100 வீடுங்கிறதுலையே. இந்த உலகத்தையே படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்கிறவன் எங்கேக்கிறான்னு தெரியும். எப்படி கண்டுபிடிப்ப? சும்மா ஆதங்கத்துக்கு சொல்லிங்கிறேன், நான் கடவுளை சேவிச்சுங்க, கடவுளை பார்த்துங்க, நான் கடவுளை கும்பிட்டுங்க. இது ஆதங்கம், பிரம்மை, கற்பனையில். அந்த கற்பனையில் சொல்கிற விஷயங்கள் நிஜத்தில் பார்க்க முடியாது. நிஜத்தில் பார்க்கணுன்னா முதல்ல நீ உன்னை பார்க்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, கடவுளை தேடாதீங்க, உங்களை தேடுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. நான் கடவுளை தேடுங்கன்னு யாருக்குமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது முடியாத விஷயம்னு எனக்கு தெரியும். அதனால் இவங்க போய் கடவுளை பார்க்க போகிறேன், கடவுளை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு போனால் அது நம்ம என்ன பண்ணுவோம், தடுக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறது, விதி யாரையுமே விடாது. இப்போ ராவணனுடைய கதை சொன்னேன்னு, ராவணனுடைய பொண்ணு சீதை. இந்த சீதையால் வந்து இந்த இலங்கைக்கு அழிவு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து அந்த கடலில் தூக்கி போடுறான் அந்த பொண்ணை, எங்கன்னா போயிட்டோம் அப்படின்ட்டு. அது ஜனகர்கிட்ட வந்து கட்சி திருப்பி அவனே இலங்கை ராவணனே அதை தூக்கி போய் அவன் கேடு வச்சுக்கணும். ஆமாம் இல்லை, அதான் விதி. அப்போது நீ எவ்வளோதான் அதுலேருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த விதி உன்னை உடலை தொட்டுக்கினே போய் ஒரு நாள் பிடிச்சிடுது. இவன் விதி அப்படி தான் போய் மாட்டிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்கவா முடியும்? அதிசயம் காட்டுறாரு, அதிசயம் காட்டுறாரு, காட்டு போய் பாரு, ஏமாந்து வா, கட்சியில் எல்லாத்தையும் இழந்துட்டு. ஞானம்ன்றது ஒருத்தன் காட்டி தான் கொடுக்க முடியும், ஓடி போகிறதும் வேலை. ஆனால் அந்த அவனால் உனக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும் மக்கள், புரிஞ்சிக்கிறது இல்லை. அவர்கிட்ட போனால் இது நல்லாயிடுங்க, அவர்கிட்ட யார்கிட்ட போனாலும் வேணால் உன்னை விட்டு போக போகிறதில்லை.
தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தால் மெய்வருத்த கூலியால். ஆமாம், அது ஒரு எக்ஸ்பிளைன் அது என்னன்னு கேட்குறியா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாமி. அதான் சாமி அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சாமி. விதின்னா என்னப்பா? விதி, இப்போ நான் பிறந்துட்டேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரும் இறந்து தான் போகணும். இதானே விதி? இதானே விதி? வேற எதனா இருக்குதா? இல்ல இல்ல, இதான் இதுதான் விதி. பிறந்ததெல்லாம் ஒரு நாள் போய் சேர்ந்துடும். ஆமா. இந்த உலகத்தில் நிலையான பொருள், நிலையான உயிர்கள்னு ஒன்று கூட இது வரைக்கும் இறைவன் படைக்கவே இல்லை. அதானே உண்மை? உண்மைதான். இதுக்கு பேர் தான் விதி. பிறந்தா போய் ஆகணும்பா, இதுதான் விதி, முடிச்சிட்டான் இறைவன். ஆனால் மகான்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி தான் பிறந்தாங்க. அவங்களும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்தாங்க. யாருமே வானத்துலேருந்து குதிக்கவே இல்லை. புரியுதுங்களா? நம்மள மாதிரியே தான் வாழ்ந்தாங்களா. ஆனால் அவங்களால மட்டும் மரணத்தை எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க யாரும் சாகலையே. சாமி. அப்போ அதுக்கு காரணம் என்ன? சாகா கலையை பிடிச்சாங்க. சாகா கலையை பிடிச்சாங்க. சாகா கலையை பிடிச்சிட்டாங்க. அப்போ தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது யாரோட மரணத்தை? இந்த உயிரோட மரணத்தை தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தரால் ஒரு மனுஷனுடைய மரணத்தையே தடுக்க முடியும். அவர் யாருன்னு சொன்னால் அவங்க தான் குருமார்கள். இறைவனாலேயே செய்ய முடியாத அந்த வித்தையை, அந்த ரசவாதத்தை இந்த மண்ணுலகில் மனுஷன் மாதிரியே பிறந்து மண்ணுலகிற எல்லா உயிர்களையும் காப்பாற்றி கரை சேர்க்கிறவங்க யாருன்னா அவங்க தான் குருமார்கள் மட்டும்தான். அப்போ தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அப்போ உன்னுடைய துன்பத்துக்கும் காரணம் எது? விதிதான். விதிதான். உன்னுடைய இன்பத்துக்கு காரணம் விதிதான். விதியை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ அழுவத்துக்கும் நீ சிரிக்கிறதுக்கு காரணம் உன் தலையில இறைவன் பிரம்மன் எழுதி தான் உன்னை அனுப்பிச்சு விட்டுட்டான். இப்போ நீ இந்த விதியை நினைச்சிட்டு அழ போறியா, தப்பிச்சு கரை சேர போறியா? தப்பிச்சு கண்டிப்பா கரை சேரணும். அழுதா விமோச்சனம் இல்லை. தப்பிச்சு கரை சேரணும்னு சொன்னால் அழுத நிறுத்திட்டு உன்னோட முயற்சியை நீ செய்யணும். ஏன்னா உன்னோட முயற்சியால் மட்டும்தான் விதியை வெல்லக்கூடிய வல்லமை உண்டு. ஏன்னா நீ செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் நீ எழுதுகிற விதியாக மாறும். ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் இன்னைக்கு விதியாக இருக்குதுன்னா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தானமும் தவமும் கூட விதியாக மாறி என்னை காப்பாற்றி கரை சேர்க்கும். அப்போது தெய்வத்தாலே முடியாதுன்னு விட்டுறாதப்பா, விட்டுறாத, மனம் கலங்காத. உன்னோட முயற்சியை நீ கைவிடாமல் போனான்னா தெய்வத்தால் முடியாத விஷயமா இருந்தால் கூட நீ செய்யக்கூடிய முயற்சியால் பலன் உண்டு. யாராவது சும்மா இருந்து ஞானம் அடைஞ்சிடறாங்களா? யாருமே கிடையாது. தேவராக இருந்தாலும் அசுரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன்னுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணதுக்கு இந்த பூமியில் வந்து தவம் பண்ணி தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ நாம் முடிக்கணும்னா என்ன பண்ணோம்? தவம் செய்தால் மட்டும்தான் இங்கே இருந்து தப்பிச்சு கரை சேர முடியும். தவம் பண்ணவங்களுக்கு ஒன்று வரும். என்ன வந்துடும் தெரியுமா? என்ன வரும்? அகம்பாவம் வரும். கண்டிப்பா. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத விஷயமெல்லாம் எனக்கு கொடுத்துட்டான்னு ஒரு ஆணவம் தனக்குள்ளேயே வந்துடும். ஏன்பா வருது? அது ஞானத்தை வழியில் போனவங்களுக்கு அப்படி ஒன்று வரலாமா அப்படின்னா அதுவும் வரும். அதுக்கு தான் இறைவன் சொன்னார், குருநாதர் சொல்கிறாரு, எப்பா நீ இறைவன் பக்கத்தில் இருக்கிறேன்னு கொஞ்சம் கூட சாதாரணமாக இருந்துட போகிற. மாயையோட வடிவமும் இறைவனோட வடிவம் தான். இறைவன் எப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்கிறானோ மாயையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நீயும் அங்கே தான் இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை மாதிரியே உன் பக்கத்தில் மாயையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்து இருக்குது. இறைவன் பக்கத்தில் உக்காந்துட்டவனு யாராவது கொஞ்சமாவது சாதாரணமாக நினச்சிட்டிங்கன்னா இந்த இறைவன்கிட்டேருந்து அதை மறைச்சி நம்மளை ஞான பாதைக்கு போக விடாமல் மாயையானது நம்ம காலை பிடிச்சி ரோட்டில் கொண்டு வந்து சேர்த்துடும். அப்போ இறைவனுடைய பலமானது எதுன்னா மாயை. ஏன்னா இறைவனையே மறைக்குது. இதனால் வரைக்கும் யாராவது சொல்லாமல் இந்த பாடங்கள்லாம் தெரிஞ்சுதானா? தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு இப்படி ஒரு பாதகதுன்னே தெரியுது. அப்போ அது வரைக்கும் நம்மளை தெரியாமல் காப்பாற்றிருந்தது எது அப்படின்னா அதுதான் மாயை. அப்போது இப்போ நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போகிறோம் இல்லையா? அப்போ இப்போ என்ன நடக்குது? இது வரைக்கும் நமக்கு குறுக்கில் இருந்த அந்த மாயை இப்போ விலகி நிற்குது. அப்போ நாம் என்ன பண்ணோம்? எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசில் நான் என்ற அந்த அகம்பாவம்
வராத பார்த்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான் சாமி நீங்க சொல்றது. அது வந்ததுன்னு சொன்னால் நம்மளை யாரும் கெடுக்க வேணாம். அதுவே மம்முட்டி எடுத்துக்கும், அதுவே கடப்பாறை எடுத்துக்கும், அதுவே பள்ளம் தோண்டும், நம்மளை போட்டு மூடிடும். ஐயா சொல்லுவார் சாமி, ஒரு கடத்தலுக்கு போனால் ஒரு நாய்க்கு 4 தடவை பிஸ்கட் வாங்கி போட்டால் 5வது தடவை வந்து மேலே ஒரு கட்டை எடுத்துக்க வர்ற ஓட்டம்லாம் அடின்னு அந்த நானுன்றது வரும் சாமி. உட்காந்துருது சாமி. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் என்னை நிம்மதியாக இருக்க விடு, நான் நிம்மதியாக இருக்கேன், என்னை அதுன்னு சொல்லி என்னை மயக்காத, எத்தனையோ பேர் இருக்கேன் அவங்களுக்கு கூட என்னை விட்டுரு நான் அப்படின்னு ஐயாவோட பாதத்தை பிடிச்சிக்கிறது. அதுக்கு தான் எல்லா மகானும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப தோணுது. என்னென்ன, நான் ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய குரு மகான் இவ்வளோ பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு நாளும் தன்னை குருன்னு சொன்னதே இல்லை. அவங்க நல்லா தெரியும். இது எதுக்காகனா, நாளைக்கு உன்னோட நிலையே உயரும், என்ன கொஞ்சம் திரும்பி பாடுறா, நான் எப்படி அடக்கமாக இருந்தனோ நாளைக்கு நீயும் அடக்கமாக இருந்தனா உனக்கும் ஞானமானது கிட்டும். குரு எவ்வளையோ சீடர்களும் அவ்வளியே இருக்கணும் சார். அதுதான், அது வாயில சொல்லக்கூடாது, செயலில் காட்டினா அது செயலுக்கு உதாரணம் நம்ம தியாக ஐயா. இங்கே வராதிங்கப்பா, அங்கே போங்கப்பா. நீங்கள் தானே சாமி சொன்னீங்க கடவுள் குருவை காட்டுறாரு, குரு கடவுளை காட்டுறாரு, இதை யார்? அதான் சாமி, நான் எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. அது புரியாமல் தான் நாங்கள் 2 பேருமே வின்னு நாங்கள் சொல்லிட்டோம் சாமி. சந்தோஷம். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. ஒரு சின்ன கேள்வி தான் சாமி. இது வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்து அழித்து விடுன்னு ஐயா சொல்லுவார் சாமி. அது சின்ன எக்ஸ்பிளைன், எனக்கு கொஞ்சம் உறுத்தலை, அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. உலகம் எல்லாம் ஒரு வழியில் போகுது. நான் ஒரு குடும்பம் நடத்தினுக்கிறேன், என்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஆனால் என்னோடய சொந்த பந்தம் எல்லாம் நல்லா வாங்குறாங்க. வீட்டில் ஒரு என்ன சொல்லுவாங்க, உன்னோட அண்ணனை பாரு, உன்னோட தம்பியை பாரு, அவங்களாம் நல்லா இருக்கிற வீடு வாசலோடு இருக்கிறாங்க, நீ இன்னும் வாடகை வீட்லேயே இருக்கிற, அப்படி தானே கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணோம், நானும் அவங்கள 4 பேர் மாதிரி நல்லா வாழறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். எடுக்கலைன்னா உலகம் காரி துப்போம். நீ எல்லாம் எதுக்கு வாழ்ந்த, நீ இவ்வளோ காலம் வாழ்ந்த என்னத்தை பண்ண அப்படின்னு யார் கேட்பா? முதல்ல பொண்டாட்டி கேட்பாங்க. அவங்க கேட்டு அவங்க சலிச்சு விட்ருவாங்க, சரி இதெல்லாம் திருத்த முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, புள்ள கேட்பான், நீ என்னை பற்றி எனக்கு என்ன பண்ண. அப்போது இது உலகத்தோட இயற்கை. அப்போ இந்த குடும்பத்தை நம்ம சரி பண்ணோம்னா எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்களோ அதே போல் என்னோட குடும்பத்துக்கு தேவையானதையும் நான் செஞ்சுட்டு அதுலேருந்து விலகி இருக்கணும். வாரி பூசிக்கூடாது. எல்லாருக்கும் என்ன தேவை, என் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணணும், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணணும். ஆனால் எதையும் நான் பண்ணலை, இதையெல்லாம் பண்ணுற அளவுக்கு இறைவன் என்னை வச்சிருக்கான்ற அந்த அந்த மன உறுதியோடு நிற்கணும். நின்னால் இதையெல்லாம் செஞ்சால் கூட அந்த செஞ்சதுக்கான பாவமோ புண்ணியமோ நம்மளை ஒட்டாது. இதை தான் எல்லா மகானும் பண்ணுறாங்க. ஞானத்தை அடைஞ்ச பிறகு கூட மகங்கள் எங்கே வராங்க தெரியுமா? பக்தி யோகம்னு ஒன்று இருக்குது, கர்ம யோகம்னு ஒன்று இருக்குது, ஞான யோகம்னு ஒன்று இருக்குது. யோகத்தில் 3 விதமான யோகங்கள் இருக்குது. ஞானத்தையே அடைஞ்சால் கூட மகான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே நிற்காம கர்ம யோகம் பண்ணுறாங்க. யார் பண்ணுறது பார்த்துக்கோ, மகான்களே இதை பண்ணுறாங்க. அவங்களும் நம்மளை மாதிரியே எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்களே. அவங்களுக்கு மட்டும் ஏன் பாவ புண்ணியம் வரலன்னா அவங்க செய்யறதெல்லாம் கர்ம யோகம். இது எதுக்கும் நான் காரணம் அல்ல, எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருள் என்னை இயக்குது அப்படின்ற உண்மையை புரிஞ்சு எங்கேயுமே அவங்களோட கையெழுத்து போகிறதில்ல. இதை யார் பண்ணது? தியாகம்னு போட்டேன்னா அதை பண்ணதுக்கான பாவ புண்ணியம் எல்லாம் சேர்ந்துடும். இதை யார் பண்ணது? இறைவன் அப்படின்னு போட்டேன்னா இதனால் வரக்கூடிய பாவமோ புண்ணியமோ என்னை சேராது. இதுக்கு பேர் தான் கர்ம யோகம். இதை நம்ம எல்லாரும் பண்ண முடியும், ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல. நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் தொடர்ந்து செய்யலாம், யாரும் தடை போகிறதில்ல. ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு கீழே ஒரு கையெழுத்து போட்டுருங்க. என்னன்னு போனா, இறைவன் செய்ய சொன்னால் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கீழே கையெழுத்து போட்டோம்னா நமக்கு அதனால் வரக்கூடிய பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இது ஒரு மந்திரம், இது ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை கையாண்டால் நமக்கு மறுபிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். ஏன் மறுபிறவி வருது? கர்மா இருந்தால் மறுபிறவி நிச்சயம். எனக்கு கர்மாவே இல்லைன்னா இறைவன் எழுதி பார்ப்பான், எழுதவே இல்லை, ஒன்றுமே இல்லைண்ணா, இவன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிச்சு அனுப்பிடுவான்.
அப்போது எல்லா செயலும் நம்மளால் செய்ய முடியும், பேரை மட்டும் மாற்றி போட்டுட்டால் அதுக்கு பேர் கர்மயோகம். அங்கே நான் என்ற அகங்காரம் இல்லை, நான் என்ற அறியாமை இல்லை. சரிங்களா? இப்போ யோகம் பண்ணுறோம், இந்த ஞானம் வர்றதுக்காக தான் ஐயா இந்த பாடமே கொடுத்தாரு. ஆனால் போகிற வழியில் நாம் மறந்துடுவோம். ஒரு விவசாயி இருக்கார், அவருக்கு சொந்தமான நிலம்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, இது தரிசு நிலமாக இருக்குது, இதை உழுதா நம்ம குடும்பத்துக்கு ஆகும், அதை கொண்டு போய் சந்தையில் விற்றோம்னா நம்ம வாழறதுக்கு தேவையான ஒரு பொருள், பொண்ணு பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, தரிசாக கிடந்த நிலத்தை இப்போ எல்லாத்தையும் வெட்டி கதிரெல்லாம் வெட்டி உழ ஆரம்பிக்கிறார். இவர் உழுது தயார் பண்ணும்போது இறைவனோட அருளால் மழை பெய்யுது. இறைவனோட அருளால் மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே இந்த மண்ணு ஏற்கனவே பதமாயிடுச்சு. ஏன்னா இந்த விவசாயி உழுதுட்டாரு. கரடுமோடாக இருந்த நிலத்தை இப்போ உழுது ஒரு பக்குவத்தில் வச்சாரு. இந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனால் மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே அங்கே என்ன பண்ணுது, ஏற்கனவே அங்கே சில விதைகள்லாம் இருந்து இப்போ குவளை மலர்கள்லாம் பூக்குதான். விவசாயி எதுக்காக அந்த நிலத்தை இப்போ உழுதாரு, பயிர் வைக்கணும், பயிர் வச்சு அதனால் என்னோட குடும்பத்தையும் தள்ளணும், அதை சந்தையில் கொண்டு போய் விற்றால் எனக்கு பொண்ணு பொருள்லாம் கிடைக்கணும் தான் உழ ஆரம்பித்தார். ஆனால் அவரோட போதாத காலம், உழுது முடித்தோடனே மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அதில் அழகழகான பூக்கள்லாம் பூக்குது. பூத்த உடனே என்ன பண்ணுறது, வந்த நோக்கத்தை மறந்து இதை பார்த்த உடனே என்ன பண்ண, ஆகா இந்த ஒரு பூவும் என்னோட பொண்டாட்டி கண்ணு மாதிரி இருக்குது. அந்த குவளை மலர் அவரோட மனைவி கண்ணு மாதிரி இருக்குது. மயங்கின உடனே வந்த வேலையை விட்டுட்டு அவர் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. அதை போல நாம் எல்லாரும் யோகம் பண்ணினே வரோம். ஆனால் மனம்ன்றது என்ன பண்ண தெரியுமா, நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் நம்மளை பற்றி நம்மளை பெற்றவங்களுக்கும் தெரியாது, அண்ணன் தம்பிக்கு தெரியாது, அக்கா தங்கச்சிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சமயத்தில் நம்மளுக்கே தெரியாது. நான் யாருப்பான்னு கேட்டால் நமக்கே கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவனுக்கு நம்மளை பற்றி எல்லா ரகசியமும் தெரியும். அவனுக்கு பேர் என்னது, மனம். நம்மளுடைய பலம் எது, நம்மளுடைய பலவீனம் எதுன்னு அவன் புட்டு 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 வச்சுருவான். யோகத்துக்கு போகிறோம், ஆஹா நல்ல விஷயம் பண்ணுறிய அப்படின்னு அவன் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவானா, ஒரு நாளும் உதவி பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், இந்த விவசாயிக்கு நேர்ந்த மாதிரி ஆசையை காட்டி நம்மளை வெளியே தள்ளி உட்கார வச்சுருவான். அப்போது பாடம் பண்ணுறவங்க எல்லாரும் அந்த விவசாயி மாதிரி தான். வர வழியில் ஏதாவது அழகாகுதுன்னு மடங்கிட்டீங்கன்னு சொன்னால் போகக்கூடிய இலக்கை நம்ம அடைய முடியாமல் போயிடும். இது ரொம்ப கவனமாக இருக்கிறோம், புரியுதுங்களா? காசிக்கு தான் போகணுன்னு முடிவாயிடுச்சுன்னா வழியில் எதை பார்த்து நம்ம மடங்கக்கூடாது. காசிக்கு போய் தான் இறங்குவேன்னு பத்திரமா அந்த வண்டியிலே உட்காந்துக்கணும். ஐயாவும் காசியில் தான் ஏற்றி விட்டார். எப்போ இந்த வண்டி காசிக்கு தான் போகுது, இங்கே போனீங்கன்னா எல்லாருக்கும் முக்திக்கு மோச்சங்க தான் ஏற்றி விட்டார். ஆனால் இந்த பாழா போன மனம் இருக்குத, காசியை விட போகிற வழியெல்லாம் அழகாகுதுன்னு வழியில் பார்த்தோன்னே இறங்கிட்டோம், புரியுதுங்களா? அப்போது நம்ம மனசுக்கு நம்மளோட பலம் எது பலவீனம் தெரிஞ்சு நம்ம எதை போட்டால் அந்த பாதையிலேருந்து தடுமாறுவோன்னு தெரிஞ்சு நம்மளை தடுமாற வச்சிரும். அப்போது போகக்கூடிய பாதையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் இவ்வளோ மோசமான மனசை வச்சுக்கின்னு தான் நாம் இறைவனையே பிடிக்க முடியும். வேற ஒரு பொருளால் இறைவன்கிட்ட கொண்டு போய் வர சக்தி வேறு எதுக்குமே கிடையாது, புரியுதுங்களா? மனசால் மட்டும்தான் உண்டு. வெறும் மூச்சு நான் நினைக்கிற இடம்லாம் போகவே போகாது. மனமானது பக்குவப்பட்டால் மட்டும்தான் நான் நினைக்கிற இடமெல்லாம் இந்த மூச்சும் போகும், புரியுதுங்களா? மனசுக்கு தான் அவ்வளோ பலங்குது. அந்த மனசை சுத்தமாக வச்சுக்கினா மற்ற எதுவும் தடை கிடையாது. லாஸ்ட் கேள்வி, இந்த மனத்தில் ஒடுங்கின்றதை வந்து நம்மளே அறிவு மன கேள்விக்கு தான் அறிவு பதில் சொல்கிற மாதிரி எனக்கு வந்தது என்னென்ன சாமி, மனத்தில் நீங்கள் சொன்னீங்க தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரியும்னு சொல்லி இறைவன்ட்ட வேண்டியது சார். அப்போ தாயையும் தந்தையும் சேர்த்தா தானே சாமி மோட்சம், கரெக்டாக? தாய் தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும்னு ஐயாட்ட மனத்தில் ஒடுங்கி நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. இப்போ தாய் புரிஞ்சிருக்காங்க, தந்தை தலையில் இருக்கு அங்கே இருக்காரு. இப்போ தாயும் தந்தையும் எப்போ சாமி சேர்ந்து நம்மளாம் மோட்சம் அடையும்? தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டுகிறோம், அது
மனத்தின் ஒடுங்கின்றதுக்கு அது சொல்லிட்டீங்க. மாயையெல்லாம் இப்போ நீக்கிட்டீங்க. தூய ஒளி கிளப்பிட்டீங்க உள்ளுக்குள்ள. துன்பம்லாம் இப்போ தீர்த்துட்டீங்க. இப்போ தாயை காட்டிட்டீங்க. இப்போ தந்தையோட எப்போ நம்ம சேர போகிறோம்? சேர்ந்து எப்போ நமக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம், கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா மனுஷனோட அறியாமை இருக்குது, ரொம்ப மோசம். தகப்பன் இருந்தால் தாயின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ தாயும் தாப்பனும் பிரித்து வச்ச பிள்ளைகளை ஃபுல்லாக இப்படி வேதனைப்படுத்திங்களே சார். உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டீங்க, வெளியே பிரித்து வச்சுட்டீங்க. இது என்ன நியாயம்? நியாயம்னா ஒரே மாதிரி இருக்கணும் சாமி, ஒரே மாதிரி இருக்கணும். வெட்டு ஒன்றுனா துண்டு ரெண்டா? இப்போ அதை வெட்டிட்டு இப்போ துண்டு என்ன சாமி? எங்களுக்கு வருத்தம் இல்லையா? தாயை பார்க்குறப்ப எங்கள் மூஞ்சி அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் சாமி. இந்த வருத்தம் எல்லாம் நம்மளை மாதிரி பிள்ளைங்களோட கண்ணீர் எல்லாம் இதே தந்தை ஒரு நாள் தீர்த்து வைப்பார். அது ரொம்ப காலம் போக வேண்டாம். அப்பாவுக்கு வயசாகி போய் உட்காந்துச்சு. அம்மா இன்னும் இதை அம்மா போய் நின்றா தானே அப்பாவுக்கு கண்ணு தெரியும். அப்போ சீக்கிரமா நம்ம கூட்டு போகணும் சாமி. கண்டிப்பாக நடக்கும், கவலையே வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும். இந்த பாடலில் இருக்கிறது எல்லாமே சத்தியமான உண்மைகள். ஆனால் அதான் சாமி நான் சொன்னேன்ல சாமி, கதைகள் ஃபுல்லாமே உண்மையான மாதிரி இருக்கு சாமி. இப்போ அந்த இதெல்லாம் எனக்கு அப்படியே மூளையை கசக்குனதுல எடுத்த விஷயம் சாமி. அது ஏன் அம்மாவோட மூஞ்சி வந்துகிட்டு இருக்கு, தந்தையோட ஏன் அவங்க 2 பேரோட மூஞ்சி வந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறப்பதான் அப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். மனத்தை நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்கு மட்டும் ரூட்டு மாறிச்சு. தாயை காட்டி இப்போ தாய் ஏன் உள்ளத்துக்குள்ள இருக்கான தாய் இந்த இருக்கு, தந்தை அங்கே. இப்போ தாயை போய் நான் தந்தையோட எப்போ கட்டுவேன்? அப்போ எப்போ நம்ம கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துடு, நீங்கள் வீட்டுக்கு நான் திருட்டுத்தனமா போயிட்டுன்னா எங்கள் அப்பா இருந்த வீடு நான் எங்கள் அப்பா எப்படி நான் மறக்க முடியும்? அப்பாவும் பார்ப்போம், அம்மாவும் பார்ப்போம். எங்களுக்கு ரெண்டுமே முக்கியம்தான். பெத்த உடலை கூட உயிரை கொடுத்த எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான்ப்பா சொல்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்றதே சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் மகானா மாறாருன்னா அவர் மட்டும் துணையாக இருந்திருப்பாரு. அவரால் மட்டும் போக முடியுமா அப்படின்னா அவரால் மட்டும் அது சாத்தியம் இல்லை. அவங்க கூட மனைவின்ற ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணால ஒரு ஞான பாதையிலே போக முடியும். நமக்கு ஐயாவும் வேணும். ஐயா போய் தவம் பண்ணி உக்காந்துப்பாரு. ஐயா போய் தவம் பண்ணியில் உக்காந்துப்பாரு. குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? புள்ளையை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை, பொண்டாட்டியை பற்றி எந்த கவலையும் இல்லை, குடும்பத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. நாளைக்கு என்ன ஆகும்? எந்த ஏக்கமும் அவருக்கு இல்லை. எந்த ஏக்கமும் இல்லாமல் ஒருத்தர் போய் எல்லாத்தையும் மறந்துட்டு தவம் பண்ணிருக்கிறாரு. இந்த எல்லா கவலையும் யார் தலைமையில் வந்து விழுது? அம்மாவோட தலைமையில் வந்து விழுந்ததுனால தான் இந்த குடும்பம் இன்னைக்கும் குடும்பமாக இருக்குது. யாருக்கு காரணம்? அந்த தாயால தான் இவ்வளோ காரணமே. அப்போ இவர் மகானானது காரணம் அவரோட முயற்சி மட்டும் இல்லை, தன்னோட பத்தினியான அந்த தாயும் ஒரு மிகப்பெரிய காரணம். அவங்களோட அந்த சப்போர்ட்டால மட்டும்தான் ஒருத்தர் இன்னைக்கு மகானா உலகம் ஃபுல்லாக காட்சி தராரு. ஆனால் நம்மளோட போதாத காலம் ஐயா சமாதி ஆனவொடனே அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கணும்னு சொன்னால் ஐயாவுக்கு அப்புறம் அவங்கள தான் வந்து உட்கார வச்சிருக்கணும். ஆனால் போதாத காலம், இது கலியுகம் இல்லையா? யாரையும் வந்து திருத்த முடியாது நம்மளால. ஆனால் யாருமே கை கொடுக்காம விட்டுடலாம், மனுஷன் எல்லாம் விரோதமாக நிற்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் சாட்சியாக இறைவனும் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய வேண்டுதலுக்கான பலனை அது நிச்சயம் ஒரு நாள் போய் கொடுக்கும். இது எதுவும் வீணாகாது, இந்த உழைப்பு வீணாகாது, நமது வேண்டுதலும் வீணாகாது. கண்டிப்பாக நடக்கும் சாமி. சாமி ஒரு சின்ன முடிச்சு, ஐயா வந்து நமக்கு எல்லா வழியும் காட்டிட்டாரு. அந்த வழியில் நம்ம போக பார்க்குறப்ப இந்த இடத்துல தான் சாமி மனம் வந்து வேலையை கெடுக்க பார்க்குது. காட்டினவரை விட்டுட்டு தான் பண்ணுற மாதிரி வந்துச்சு. நான் பண்ணிட்டேன், ஆத்தா நீ வேணாம், நான் எனக்கு அந்த வெற்றியை வேணாம், நான் தோல்வியிலே இருந்துக்கிட்டேன் சாமி. ஐயா எனக்கு கையை பிடிச்சி கூட்டு போய் காட்டுறாரு, சைக்கிள் ஓட்ட பழகி கொடுக்குறாரு, நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ நான் தான் ஓட்டுனின்ற மாதிரி எனக்கு அந்த ஆணை வந்துச்சு, சைக்கிளே ஓட்டுற விட்டேன் சார். எனக்கு இன்சியலுக்கு என் பேருக்கு முன்னாடி யார் இன்சியலை போடுவேன்? எங்கள் அப்பா இன்சியல். இன்னார் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, இன்னாரோட அப்பா நான் சொல்லுவேன். எப்பயுமே எங்களுக்கு எங்கள் குரு தான் முக்கியம், முன்னாடி அதுக்கு பின்னாடி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி. குருவர் இல்லைன்னா திருவருளையில் இருக்காது, அப்புறம் நான் மட்டும் அப்புறம் எப்படி சார்? இதான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்பன் பேர் சொல்லனா அவன் பிள்ளையே கிடையாது, தெய்வத்தோட பேர் சொல்லனா அவன் பக்தனே கிடையாது, குருவோட பேர் சொல்லனா நல்லா சத்தமா. அதனாலதான் சாமி நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம், நாங்கள் பெருசாக மதிக்கிற சொத்தே எங்களுக்கு உள்ள இருக்கும்போது எங்களுக்கு இந்த உலகத்தோட சொத்தெல்லாம் எதுக்குன்னா அதை ரொம்ப காமெடியாக பார்க்குறாங்க. பார்க்குறவங்களுக்கு காமெடியாக தான், எனக்கு நீங்கள் தான்டா காமெடியாக தெரியுங்க. நாங்கள் பெருசாக மதிக்கிற சொத்து எங்களுக்கு உள்ளே இருக்கும்போது எங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் எதுக்கு? நம்ம சொத்து நம்ம ஐயா தான் சார்.
கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஐயா. கவலையெல்லாம் தீர்ந்துரும்பா, கவலையே பட வேண்டாம். ஐயாவுடைய புகழை 8 திக்கும் 16 கோணமும் நமக்கு எப்படி மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் பெருசா தெரியுதோ, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ல இந்த உலகத்துல நம்ம ஐயாவோட இது மட்டும்தான் நிக்கணுன்றது தான் வைராக்கியம் எடுத்துக்கோங்க. அதான் முயற்சி, அதான் எல்லாமே டார்கெட்டு. வேலை பார்க்கறது சாப்பிட்றதெல்லாம் அன்றாட அதோட போட்டோம். இந்த 2026ல ஒரே ஒரு அதுதான் நம்ம க- உயிரை கண்ணு துடிப்பு எப்படி முக்கியமோ அதே விட ஐயாவோட துடிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த உலகம் இந்த 3வதோட குரு பூஜை உலக புகழா பரப்பணும். அது நம்ம எனக்கு மட்டும் கடமை இல்லை, உங்க அத்தனை பார்க்குற எல்லாத்துக்கும் அதோட கடமையா இருக்கு. குருவோட புகழை சீடன் உயர்த்துறாரோ இல்லையோ பக்தர் கண்டிப்பா உயர்த்தும். நான் பக்தனா இருந்து நான் சீடனா மாறி இருக்கேன். நான் சீடன்லாம் நான் மாறுத்திட்டேன். ஏன்னா சீடனே இல்லைன்ட்டார் ஐயா. நானுமே சீடன் இல்லைன்னு சொல்றேன். நான் பக்தன் தான் சாமி நான் சொல்றேன். நம்ம முதல்ல செயல் பக்தனா இருப்போம். அந்த பக்தி இல்லாதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. கண்டிப்பா குரு பக்தி இருந்ததுன்னா இங்கே ஒரு பிரச்சனையுமே கிடையாது. குரு பக்தி இல்லை, அவ்வளோ ஆக்ரோஷம் சாமி. சுய தம்பட்டம் அதிகமானதுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அதனால கவலையே பட வேணாம், எல்லாம் மாறும் சாமி. மனசுக்குள்ள வச்சிருந்தது நேரம் காட்டுறப்பதான் சாமி கொட்ட முடியும். காதான்மை கத்துனா அது காத்தோட கரைஞ்சிரும். கொட்டிடு கொட்டிடு. சமயம் பார்த்தா தான் சாமி. அதான் குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிய வைக்க மாட்டேன்ற மாதிரி குறி வச்சு வந்து பாஞ்சிருக்கு என்ன சாமி, அதனால யாரும் தடுக்க முடியாது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாங்க ஆத்மனம். ரொம்ப சந்தோஷம்.